தமிழ்நாட்டில் காவிரி நீர் திறக்காததால் பயிர்கள் வாடும் நிலை. தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அன்றொரு நாள் காலையில் எம்ஜிஆர் சில அதிகாரிகளுடன் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு விமானம் ஏறினார். விமான நிலையத்திலேயே கர்நாடக கல்வி அமைச்சர் ரகுபதிக்கு தகவல் அனுப்பினார். அமைச்சர் ரகுபதியும் பரபரப்புடன் வந்தார். எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்று அவருடன் காரில் ஏறினார். ஆனால் எம்ஜிஆரை அவரின் காரை நேராக ரகுபதியின் வீட்டுக்கே செல்லச் சொன்னார். ரகுபதியின் தாய் எம்ஜிஆரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று சிற்றுண்டி பரிமாறினார். எம்ஜிஆர் சாப்பிட்டாலும் அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை மட்டும் குடிக்கவில்லை. ஏன் தண்ணீரை குடிக்கவே இல்லை, வேண்டாமா என்று ரகுபதியின் தாய் கேட்டார். அப்போது எம்ஜிஆர் ரகுபதியை நோக்கினார். தண்ணீர் வேண்டும்தான், ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே, அப்புறம் நான் எப்படி குடிப்பது? அந்த ஒரு கேள்வியில் ரகுபதிக்கு எம்ஜிஆர் வந்த நோக்கம் அவருக்கு புரிந்தது. மூவரும் மருத்துவமனையில் இருந்த முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டேவை சந்திக்கச் சென்றனர். அந்த சந்திப்பில் கர்நாடக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்தது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இல்லாமல், பெரிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இடமின்றி தன் மதிநுட்பத்தால் எம்ஜிஆர் தண்ணீரை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்.